வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். தமிழ் நமச்சியா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு நான் அவன்கிட்ட கோவமா பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கிறாரு. நமச்சி இப்போ தமிழோட தோல்ல கை வைக்கிறாரு. எனக்கு தெரியும் என் தமிழை பத்தி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பசிக்குதுப்பா, வாப்பா வீட்டுல போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. சரஸ்வதி தமிழுக்கு இப்போ சாப்பாடு வைக்கிறாங்க, அவரே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீயும் எங்க கூட உட்காந்தே சாப்பிடுமா அப்படின்னு நமச்சி சொல்றாரு. பரவாயில்லண்ணே, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரஸ்வதி உள்ள போறாங்க. சாமி போட்டோ முன்னாடி இருக்கிற மஞ்சள் கயிறை எடுத்து அவங்க கழுத்துல போட்டுக்கிறாங்க. அவங்க கழுத்துல இருந்த தாலி செயினை கலட்டிடுறாங்க. அந்த தாலி செயினை தமிழ் முன்னாடி கொண்டு போய் ஒரு சேர்ல வைக்கிறாங்க. சரஸ்வதி இப்போ நமச்சிட்ட சொல்றாங்க, எனக்கு ஒன்று கழுத்து ஃபுல்லா நகை போட்டுட்டு தெரியணும்னு ஆசை கிடையாதுண்ணே அப்படின்னு சொல்றாங்க. நகைக்காக ஆசைப்பட்டுதான் நான் வேலைக்கு போனேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் போட்ட தாலி செயினை நான் கலட்ட வேணாமே நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. அதுக்காக சென்டிமெண்ட் மட்டும் பார்த்துட்டு நான் தாலி செயினை கலட்டாம இல்லைனே, ஒருவேளை வேற எந்த ஆப்ஷனும் இல்லாம இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இந்த தாலி செயினை கலட்டி கொடுத்துருந்துருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வேலைக்கு போலான்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுனாலதான் நான் அதை சூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாம லைஃப் ஃபுல்லாமே வாழ்ந்துட முடியும், எனக்கு இந்த செயின் தேவையில்லை, நான் இந்த மஞ்சள் கயிறே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரஸ்வதி. மனுஷன் நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியுதாடா அப்படின்னு கோபப்படுறாரு தமிழ். அந்த செயினை எடுத்து இப்ப கழுத்துல போட்டுக்க சொல்லுடா அப்படின்னு சொல்றாரு. நமச்சியுமே சொல்றாரு, இப்பதான் இந்த செயினை வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இல்லம்மா, நீ எடுத்து போட்டுக்கோமா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு நாள் போட்டுக்கிறேன் அப்படின்னு சரஸ்வதி சொல்றாங்க. இதுக்கு நாளும் கிழமையும் பாப்பாங்களாமா, எடுத்து போட்டுக்க சொல்லுடா அப்படின்னு தமிழ் சொல்றாரு. சரஸ்வதி மறுபடியும் சாமி போட்டோ முன்னாடி நின்று அந்த தாலி செயினை போட்டுக்கிறாங்க. சரஸ்வதி சாப்பிடாம அவங்களோட சாப்பாடை ஒரு தட்டுல போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. அதை தமிழ் எடுத்து பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுக்க போயிடுறாரு. அவரா பாயை விரிக்கிறாரு, அவரா படுத்து தூங்கிடுறாரு. பக்கத்துல உட்காந்து சரஸ்வதி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில சரஸ்வதிட்ட நமச்சி கேட்கிறாரு, உன்ட்ட ஏதாவது பேசினானா தமிழ் அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைன்னே, முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. விடுமா, சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு நமச்சி. நைட்டு ஃபுல்லா நீ ஈர துணியை நினைச்சு போட்டுட்டு இருந்ததை நானும் பார்த்துட்டு தாமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரஸ்வதி சொல்றாங்க, அவருக்கு தான் என் மேல கோபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. மதியானம் நான் என்ன சாப்பாடு செய்யட்டும், நான் கம்பெனிக்கு சமைச்சிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு தமிழ்கிட்ட கேக்குறாங்க சரஸ்வதி. எல்லா விஷயமும் என்கிட்ட கேட்டாடா பண்ணுனா, இப்ப சாப்பாடு விஷயத்துல மட்டும் கேக்குறா அப்படின்னு கோபப்படுறாரு தமிழ். செய்தியா அவளோட வேலையை பார்த்துட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சரஸ்வதி நமச்சிட்ட சொல்றாங்க, நீங்க வீடை போட்டுட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட கீ கொடுத்துட்டு போங்க, நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னப்பா தமிழ், சரஸ்வதி எங்க போறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு நமச்சி. என்கிட்ட சொல்லாம தானே வேலைக்கு போனா, இப்ப கூட வேலைக்கு தான் போவா அப்படின்னு சொல்றாரு தமிழ். சரஸ்வதி நேரா இப்போ ஸ்கூலுக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்து பேசுறாங்க. நீ யாரை கேட்டுமா என்னோட புருஷன்ட்ட சண்டை போட்ட அப்படின்னு கேக்குறாங்க. நீ மெக்கானிக் வேலை பாக்குறத பார்த்த உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அவர் தானே உன்னை இந்த வேலைக்கு அனுப்புனாரு அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதியோட அம்மா. உன்னை வேலைக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக தானே நம்ம வீட்டுக்கு கூப்பிடறப்ப கூட அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் வேலைக்கு போற விஷயமே அவருக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. அதுக்காக பொண்ணுங்க வேலைக்கு போக கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆணாதிக்கவாதி கிடையாதுமா என்னோட புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கணும்னாமா அவர் ஆசைப்படுறாரு, நான் வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்னமா பிரச்சனை நான் வேலைக்கு போறதுல அப்படின்னு கேக்குறாங்க. வேலையில எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாதுமா அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல பொண்ணுகளை வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த வேலைக்கு தான் போகணும்னு உங்களோட கருத்தை ஏமா திணிக்க பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும், அப்பா தான் உன்ட்ட இந்த மாதிரி சண்டை போட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இருக்கிற திறமைய நம்ம வீட்டுல இருக்கிறப்ப கூட நீங்க மதிச்சது கிடையாதுமா, வராத படிப்பை படிப்படின்னு தான் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு ஒரு தடவையாவது என்கிட்ட கேட்டிருப்பீங்களாமா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட திறமையை மதிச்சு ஒரு அண்ணன் வேலை கொடுத்தாரு, நானா சொந்தமா சம்பாதிச்சு என் புருஷனுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நான் வேலைக்கு போற விஷயத்த என் புருஷன்ட்ட சொல்லி நீ சண்டை போட்டிருக்கிற, இப்ப அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்லம்மா, 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேம்மா, இனிமே நான் உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன், நீங்களும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சரஸ்வதி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.